கண்மணியும் சீக்கிரம் சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க கண்மணி குளிர் தாங்க முடியாம நடுங்கிட்டு இருக்கிறதுனால அன்பு பெட்ஷீட்ட மூடி விடுறாங்க. ஆனா கண்மணி அன்போட கைய பிடிச்சு இழுத்ததும், இங்க கண்மணி அன்பு கண்மணி சீக்கிரம் சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. கண்மணி குளிர் தாங்க முடியாம நடுங்கிட்டு இருக்காங்க. அன்பு பெட்ஷீட்ட மூடி விடுறாங்க. அப்ப கண்மணி அன்போட கைய இறுக்கமா பிடிச்சுக்கிடுறாங்க. உடனேவும் அன்பும் சரின்னு சொல்லிட்டு கண்மணி பக்கத்திலேயே படுத்திருக்காங்க. இந்த நேரத்துல கண்மணி குளிர் தாங்க முடியாம அன்புவ இறுக்கமா ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. அன்பு கண்மணி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்மணி தூக்கத்திலேயே உளறிக்கிட்டு இருக்காங்க. அன்பு நீ என்ன எவ்வளோ உருகி உருகி காதலிச்சிருக்கன்னு நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு புரியுது. ஆனாலும் உன்ன ஏத்துக்க முடியாம என் மனசு கிடந்து தவிக்குது. ஏன்டா என்கிட்ட இருந்து உண்மைய மறைச்ச? அத என்னால ஏத்துக்கவே முடியல. என்ன லவ் பண்ணல, என் ஃப்ரெண்ட லவ் பண்ணேன்னு சொன்னதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க தூக்கத்துல. உடனே அன்பு, கண்மணி இன்னும் அந்த வெண்ணிலாவ நான் லவ் பண்ண விஷயம் தான் மனசுல கிடந்தது உறுத்துது போலுக்க. பாவம் அவளும் என்ன பண்ணுவா? அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நினைச்சுட்டு தூங்கிடுறாங்க. உடனே மறுநாள் காலையில கண்மணி தூங்கி எழுந்திருக்காங்க. எழுந்தா அன்பு மேல படுத்து கிடக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கண்மணிக்கு அதிர்ச்சி ஆகுது. என்ன இதெல்லாம்? இங்க பாருங்க நம்ம 2 பேத்துக்கு இடையில தலகாணி இருந்தப்போ நீங்க இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்கிறீங்க அப்படின்னு கண்மணி செம கோவமா பேசுறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, நான் ஒண்ணும் பண்ணல கண்மணி. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ தான் குளிர் தாங்க முடியாம நடுங்கிட்டு இருந்த. நான் பெட்ஷீட் மூடுன உடனே என் கைய பிடிச்சு இழுத்துட்டு விடவே இல்ல. நீ தான் வந்து என் பக்கத்துல வந்து படுத்த. நான் ஒண்ணும் பண்ணவே இல்ல அப்படின்னு அன்பு சொல்றாங்க. உடனே கண்மணி இருந்துட்டு, இங்க பாருங்க நீங்களா வந்து எல்லாம் பண்ணிட்டு என்ன பொய் சொல்றீங்களா? அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு பொய் சொல்லணும்? எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு அன்பு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கண்மணி வேகமா எழுந்து போயிடுறாங்க. இங்க அன்புக்கு ஒரே சந்தோஷம். கண்மணி பக்கத்துல வந்து படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு, கண்மணியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாவே கண்மணி என்ன ஏத்துக்குவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட வெளில வர்றாங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த கார்த்திக் இருந்துகிட்டு, "என்னண்ணே இன்னைக்கு முகத்துல முன்ன விட ரொம்ப பிரகாசமா இருக்கே!" அப்படின்னு கேட்குறாங்க. உடனேவும் அன்பு, "இங்க பாருடா, கண்மணி நேத்து நான் பேசுனதெல்லாம் பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாடா. நான் அவள எவ்வளோ தூரம் நேசிக்கிறேன்னு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியும்னு நெனைக்கிறேன். அவ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு கார்த்திக், "ஆமாண்ணே, நீ எவ்வளவு அண்ணிய நேசிக்கிற, கூடிய சீக்கிரம் அண்ணிக்கும் அது புரியும். அண்ணி புரிஞ்சுகிட்டு உன்ன ஏத்துக்குவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திக்கும் அன்புகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வெண்ணிலாவுக்கு தான் வயித்தெரிச்சலா இருக்குது. "என்ன இதெல்லாம்? நான் நினைக்காதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.